இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மீண்டும் மொழி போர் தொடங்கும் அப்படின்ட்டு திமுக தரப்புல இருந்து ஒரு போர் பிரகடனம் மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இந்த மொழி போராட்டம், மொழி போர் எல்லாமே இதன் நோக்கம்தான் ஒன்று. ரெண்டாவது, கெட் அவுட் மோடினா இது ஒரு ஹேஷ்டாக், இதெல்லாம் இது ஒரு ஃபேஷனே தவிர, தங்கள் கோபத்தை கூட்டுவதற்கு தவிர, கருப்பு கொடியை காட்டுறது எந்த அளவுக்கு எஃபெக்டிவோ அந்த அளவுக்கு தான். கருப்பொடி காட்டுவாங்க, தடை மீறினா பிரச்சனைகள் வரும், அரெஸ்ட் ஆவாங்க, சாயந்தரம் விட்டுருவாங்க. கருப்பொடி வென்றதுன்னு சொல்லி முடிச்சுப்பாங்க. அது தவிர அதுக்கு மேலே ஒரு இம்பேக்டும் கிடையாது. ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க, அமைச்சராக இருக்கீங்க, அரசியல் சாசனத்தின் மீது பதவி பிரமாணம் செய்து கொண்ட ஒருவர் பிரதம அமைச்சரை போய் திருட்டுத்தனமா வந்தீங்க அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை உண்டாகும்? மக்களுக்கு திமுக அரசின் மீது அதிருப்தி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. திசை மாற்றுவதற்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்றாங்க. தமிழின் மீதான ஆர்வத்தை மாணவர்கள் மத்தியில் தூண்ட இன்றைய அரசியல்வாதிகள் தவறிவிட்டார்கள். மிகப்பெரிய குற்றத்தை இழைத்திருக்கிறார்கள். குற்றவாளிகள் இன்றைய அரசியல்வாதிகள் தான். மொழியின் மீது அக்கறை காட்டாதவர்கள். அரசியல்வாதிகளோட போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா தமிழ் தப்பாக தான் இருக்குது. மும்மொழி கொள்கை அப்படிங்கிற பாலிசியை தேசிய கல்விக் கொள்கை 2022 வலியுறுத்துது அப்படிங்கிற போது அதை ஏன் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு தரப்பு, இருமொழி கொள்கை தான் வேணும், நீங்கள் இந்தியை கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு. இதில் உங்களுடைய பார்வை என்ன? இருமொழி கொள்கை சரியா, மும்மொழி கொள்கை சரியா, இது இந்தி திணிப்பா? என்னை பொறுத்தவரையில் மொழி விஷயத்தில் மத்திய அரசோ, மாநில அரசோ, ஒன்றிய அரசோ, எந்த அரசுமே அதிகமாக அக்கறை காட்டக்கூடாது என்பது என்னுடைய எண்ணம். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத். மீண்டும் மொழி போர் தொடங்கும் அப்படின்ட்டு திமுக தரப்புல இருந்து ஒரு போர் பிரகடனம் மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இந்த மும்மொழி கொள்கை, அப்புறம் இந்த எஜுகேஷனல் பாலிசி 2020 கொண்டு வரப்பட்டது, அதை பத்தி நிறைய பேசியிருக்கிறோம். அதுல இருந்தும் கேள்வி. ஆனா அது தொடங்குவதற்கு முன்பாக இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்ல ட்விட்டர்ல ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. கெட் அவுட் மோடி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக். அண்ணாமலை அவர்கள் நேற்று கரூரில் பேசும்போது முடிஞ்சா நீங்கள் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு அவர் விட்ட சவாலுக்கு அதை ஏற்றுக்கொண்டு திமுக கெட் அவுட் அப்படின்ட்டு ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே கோபேக் மோடியை நம்ம 2019 பார்த்தோம். இப்போ கெட் அவுட் மோடி வந்திருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? அரசியல் எதை நோக்கி தான் போகுது? நீங்களே சொன்னீங்க 2020 இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 அப்போவே அமல்படுத்துகிறாங்க. அதுக்கு முன்னாடியே நான் இந்த கல்விக் கொள்கை பற்றியெல்லாம் விரிவாக போக விரும்பலை. என்ன இந்த இஷ்யூ மையமாக பார்க்குறோம், அதை பற்றி நிறைய பேசுகிறது. அதாவது இந்த கல்விக் கொள்கையை வர்றதுக்கு முன்னாடி நிறைய வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி ஒப்பீனியன் கலெக்ட் பண்ணிருக்காங்கப்பா. நாடு முழுவதும் பல்வேறு கருத்தரங்குகள், மாநாடுகள் நடத்தப்பட்டன. அதில் நானும் ஒரு கருத்தரங்குகளை கலந்துக்கிட்டு யோசனைகளில் சொன்னேன். அது மாதிரி கருத்துக்கள்லாம் கேட்டு திரட்டி முடித்து அப்புறம் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றாங்க. இதுவே 2-3 ஆண்டுகள் ஆயிடுச்சு இல்லையா? அதுதான் அந்த தேசிய கல்விக் கொள்கை மும்மொழின்னு இருக்குது. மும்மொழி திட்டம்னா என்ன மொழி எல்லாம் சொல்லி முடித்து ஓய்ஞ்சு போயாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தவில்லை, அரசு கொடுத்த வாக்குறுதியை மீறிவிட்டது, தலைமைச் செயலாக பணியாளர் குதிச்சு போயிருக்காங்க. நாள்தோறும் ஏதோ ஒரு மூலை முடுக்கில் நகர மைய பகுதிகளிலேருந்து பாலியல் புகார், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, வெட்டு குத்து கொலை எல்லாம் நடக்குது. நாளேடுகள் எல்லாமே பிரச்சரிக்கின்றன. ஆட்சியாளருக்கு ஆதரவான நாளேடுகள் கூட இதை கேரி பண்ணுற 2. இவங்க சொன்ன பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லைங்கிற ஆதங்கம் 3. 4 நீட்டை ஒழிச்சுடும் ரகசியமும் தெரிஞ்சு சொன்னாங்க. கடைசியில் நீட்டை எங்களால் ஒழிக்க முடியாதுங்கிற டிஃபீட்டை ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட், இந்த அரசினுடைய தோல்விகள் குவிஞ்சிட்ருக்கு மலை மாதிரி டக்குன்னு திசை திருப்பத்துக்கு மொழி கை கொடுத்தது. இந்த வேலையை இவர்கள் தாய்மொழியான தமிழுக்கு நன்றி கடத்தப்பட்டவர்கள். இப்போ இது ஓடிட்டுருக்கும்ல, ஊடகங்கள்லையும் இதை வச்சு சப்ஜெக்டாக வச்சு ஓடுவாங்கள்ல, மற்ற எல்லாம் மறந்துடணுன்ட்டு. ஆக இந்த மொழி போராட்டம், மொழி போர் எல்லாமே இதன் நோக்கம்தான் ஒன்று. ரெண்டாவது, கெட் அவுட் மோடினா இது ஒரு ஹேஷ்டாக், இதெல்லாம் இது ஒரு ஃபேஷனே தவிர, தங்கள் கோபத்தை கூட்டுவதற்கு தவிர, கருப்பு கொடியை காட்டுறது எந்த அளவுக்கு எஃபெக்டிவோ அந்த அளவுக்கு தான். அது கருப்பொடி காட்டுவாங்க,
தடை மீறினா பிரச்சனைகள் வரும், அரெஸ்ட் ஆவாங்க, சாயந்தரம் விட்டுருவாங்க. கருப்புடை வென்றதுன்னு சொல்லி முடிச்சுப்பாங்க. அது தவிர அதுக்கு மேலே ஒரு இம்பேக்டும் கிடையாது. இதுல என்னன்னா, அண்ணாமலை, சீமான் போன்ற தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க அப்படின்னா, தே ஆர் நாட் ஹோல்டிங் எனி கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். அவங்க வந்து எந்த ஒரு அரசியலமைப்பு பதவியும் அவங்க வகிக்காதவங்க, வெறும் அரசியல் கட்சி தலைவராக இருந்து அவங்களோட கருத்துக்களை சொல்றாங்க. சரி, இன்னைக்கு பிரஸ் மீட்ல துணை முதலமைச்சராக இருக்கிறார், துணை முதலமைச்சராக கூடிய உதயநிதி சொல்றாரு 2019 பிரதமர் வந்து திருட்டுத்தனமா வந்தாரு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஸோ வந்து ஒரு ஹோல்டிங் அ கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க, அமைச்சராக இருக்கீங்க, அரசியல் சாசனத்தின் மீது வந்து பதவி பிரமாணம் செய்து கொண்ட ஒருவர் பிரதம அமைச்சரை போய் திருட்டுத்தனமா வந்தீங்க அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை உண்டாக்கும்? ஒரு அரசியல் பார்வைன்னு ஒதுக்கிட்டா கூட துணை முதலமைச்சராக இருக்கிறவர் இப்படி பேசுவது மிக சீரியஸ் விஷயம். அப்படியெல்லாம் பேசக்கூடாது, வரம்பு மீறி பேசுவது. எந்த காலத்திலும் கலைஞர் கருணாநிதி கூட அப்படி பேசினதில்லை. ஒரு முதலமைச்சராக பல ஆண்டுகள் வகித்த பதவி வகித்தவர். இந்த பதவியில் இருக்கும்போது ஒரு எச்சரிக்கையான வார்த்தைகளை பயன்படுத்துவார். ஆனால் அவர் என்ன வேகத்தோடு என்ன கோபத்தோடு வெளிப்படுத்துகிறாரோ அந்த கோபம் மக்களுக்கு போய் சேருகிற வரையிலான வார்த்தைகள், மிருதுவான வார்த்தைகள் பயன்படுத்துவார். எனக்கு டக்குன்னு நல்ல சில விஷயங்கள் அப்படி செய்திருக்கார். ஆனால் இப்போதைய துணை முதலமைச்சர் ஏன் அப்படி பேசுகிறார்? இவர் அமைச்சராக இருக்கும்போது சனாதனத்தை ஒழிச்சணும், கொசுவை ஒழிக்கிறத, டெங்கு ஒழிக்கிற மாதிரி ஒழிக்கணும் அப்படின்லாம் பேசினார். ஆக அரசியல் அனுபவம் இல்லை. ரெண்டாவது என்ன காரணம்னு தெரியல, இப்படி பேசுவார். ஹிந்தி தெரியாது போடா பாரு, கேலோ இந்தியா தான் நடத்துவார். அது கேலோ இந்தியாவுக்கு என்ன அர்த்தம்னு இன்றைக்கி இதுவரையில் தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்படி அவர் பேசியிருந்தால் அது கண்டிக்கத்தக்கது, அது மிக தவறானது. அப்படின்னா கேஸ் போடுங்க. துணை முதல்வர் தானே, சாதாரண மனிதனாக யார் வேண்டுமானாலும் கேஸ் போடலாம். முதலமைச்சர் ஏன்? அதனால தானே இந்திரா காந்தி மாதிரி பதவி 75 பதவி நீக்கப்பட்டார் இல்லையா? அதாவது தகுதி இழக்கப்பட்டார். அந்த மாதிரி நீங்கள் இது உண்மை, கிரவுண்டில் எனக்கு ரியல் உண்மைகள் தெரியும் அப்படின்னா வழக்கு தோடுங்க. அதை விட்டு மேடையில் வாய்ப்பேச்சு வீரர் மாதிரி பேசக்கூடாது. ஒன்று, அதுவும் துணை முதலமைச்சராக இதை எப்படி முதலமைச்சர் சகித்து கொண்டிருக்க? ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட என்னுடைய அறிவு கட்டியவரை வரம்பு மாரி பேசியது கிடையாது. ஏதோ ஒரு அங்கொன்று இங்கொன்று அரசியலுக்காக பேசுகிறது. எனக்கு தெரிஞ்ச முதலமைச்சர் பதவி வகித்த பிறகு பேசுவார். சில திராவிட மாடல் அரசை பற்றி பேசியிருக்காரு, இதுதான்டா திராவிட மாடல் அரசியல்லாம் பேசியிருக்காரு. அதெல்லாம் இதுவாக தனிப்பட்ட முறையில் இப்படிலாம் அவர் பேசியதாக எனக்கு நினைவில்லை. ஆனால் துணை முதல்வர் ஏன் இப்படி பேசுகிறாருன்னு வியப்பாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. அது தவிர்க்க வேண்டும், திரும்ப பெற வேண்டும், அல்லது இதுக்கான சரியான விளக்கத்தை கொடுக்கணும். இப்போ இது என்னன்னா, 2019 பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, ஹிந்தி எதிர்ப்பு, சமஸ்கிருத எதிர்ப்பு, இந்த மாதிரி விஷயத்தை வச்சு தான் வந்து 2019 ஒரு நரேட்டிவை திமுக செட் பண்ணி அதை கொண்டு போறாங்க. ஒரு தேர்தலுக்கும் அது வந்து ஹைலைட். அந்த பணமதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி எதிர்ப்பு எல்லாத்தையுமே தான். ஸோ வந்து ஆனால் இப்போ 2019, ஆமாம் 2019, 2021, 2024 இந்த 3 எலெக்ஷனும் கிட்டத்தட்ட இதே நரேட்டிவோடு அவங்க கொண்டு போய் அவங்க வந்து வெற்றியும் பெற்றுட்டாங்க. ஸோ இப்போ எடுத்திருக்கிறது, இப்போ நீங்களே சொல்கிற மாதிரி ஒரு திசை திருப்பத்தான் அப்படின்னா 2026க்கு பாஜகக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு நரேட்டிவை வந்து செட் பண்ணி மீண்டும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல தான் திமுக இதை முன்னெடுக்குதா? அதுதான் பாஜகவை வந்து நாளுக்கு நாள் அது வளர்ந்துருச்சுன்னா தமிழ்நாட்டில் பொறுத்தவரை அது ஒரு சக்தியாக வளர்ந்து வருகிறது. அது மாற்று கருத்து கிடையாது. நமக்கு வேறு வந்து ஒரு நோக்கம் கிடையாது. அவங்க செய்கிற சில அரசியல் செயல்பாடுகள் எனக்கும் முழுமையாக உடன்பாடு இல்லை, கண்டிக்கிறேன், கடுமையாக கண்டிக்கிறேன். ஆனால் வளர்ந்து வர்றாங்க, இனவிட்டபிள் அப்படின்ற ஒரு சூழல் இதுவரை அதனால் ஒரு அச்சம் அவர்களுக்கு வந்திருக்குமோ தெரியாது. ஆனால் மக்களுக்கு திமுக அரசின் மீது அதிருப்தி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. திசை மாற்றுவதற்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ மோடியை பற்றி இப்படி கெட் அவுட் மோடி அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ரேஸே பொருத்தமற்றதுன்னு நான் ஒன்று சொல்கிறேன், அது வேறு விஷயம். கோ பேக் மோடினா கூட அவர் வர்றாரு, நீ வராத போ அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. கெட் அவுட் மோடினா இங்கேயே நிரந்தரமாக இருக்கிறவர் கெட் அவுட். என்னோடய ரூமில் ஒருத்தர் இருக்கார், எனக்கு விரும்பத்தகாத சில செயல்களையும் பேச்சுக்களையும் பேசுகிறாள், செயல்களை செய்கிறார்னா நான் ஒரு கெட் அவுட் அப்படின்னு சொல்லுவேன். இங்கே தமிழகத்திலே மோடி இருக்கிறார், அந்த ஃப்ரேஸோட சப்ஜெக்ட்லேயே அர்த்தமே இல்லையே, அவர் பொருத்தமே ஏற்றதை. கெட் அவுட் மோடின்னா அவர் இப்போ
சரி, அவர் அப்படி சொல்வதற்கு அது இந்தியாவை விட்டு மோடி போக வேண்டும் என்று சொன்னால் கூட சரி, அது அப்போ நீங்கள் தேசிய தலைவரா? தேசிய அளவிலான ஒரு தலைவராக இருந்தால் பாரத பிரதமரே நீ வெளியே போ என்று சொல்வதற்கு ஒரு ஒரு ஹோல்டு இருக்குது. அது மற்ற மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் விட்டுருவோம், அதை பற்றி இல்லை. உங்களுக்கு ஒரு ஹோல்டு இருக்குது. நான் இப்படி சொல்கிறேனே, மாற்று காங்கிரஸ் கட்சி தேசிய தலைவர் சொன்னால் கூட ஒரு அர்த்தம் இருக்குது. அதை சொல்வதற்கான ஒரு முகாந்தரம் இருக்குது. நியாயம் தர்மம் அதை விட்டுருவோம். ஆனால் நீங்கள் ஒரு மாநிலத்தோட துணை முதலமைச்சர், கெட் அவுட் மோடின்னா என்னன்னு புரியல. அந்த வார்த்தையே தவறு. அது சரியாக பயன்படுத்த தெரியல. அதுக்கு போய் டியூஷன் எடுத்துக்கலாம் நினைக்கிறேன், தெரியல, அதை விட்டுருவோம். இஷ்யூ அதெல்லாம். இப்போ இந்த மொழி பிரச்சனையே இப்போது கையாளுகிறார்கள். இது மாதிரி மோடிக்கு எதிரான இதை பயன்படுத்துகிறார்கள் என்றால் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு அதன் மூலமாக மீண்டும் தங்களுடைய வாக்குகளை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான வழிமுறையாக கருதுகிறார்கள். இதில் என்ன ஒரு விஷயம்னா சார், நீங்களே வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளராக என்னென்ன விஷயம் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில், எவ்வளோ சீரியஸான இஷ்யூஸ் நடந்துகிட்ருக்கு, இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லேருந்து அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஊழியர்களுடைய அதிருப்தி வரை எவ்வளோ விஷயங்கள் போயிட்டுருக்குன்னு நீங்களே ஒரு பட்டியல் போட்டிங்க. இது எல்லாமே உண்மையிலே முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்னா இப்போ ரொம்ப ரீசெண்டாக உங்களில் ஒருவன் ஒரு வீடியோ போட்டார். அதில் வந்து எல்லாரும் என்னை அப்பான்னு அழைக்கணும், அப்பான்னு அழைக்கிறது வந்து ரொம்ப எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அது ஒரு அப்பா நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கான ஒரு பில்டிங் ஒரு விமர்சனமாக வந்து எழுந்தது. அப்படி இருக்கும்போது முதலமைச்சருக்கு உண்மையிலேயே இந்த விஷயங்கள்லாம் தெரியுதா தெரியலையா? இல்லை, தெரியுது. அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்கிறார்களா இல்லையா? சில பிரச்சனைகளை இல்லை அவரே தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கொண்டு சென்றாதான் தெரியணும் அப்படிங்கிறது வந்து முதலமைச்சர் அதெல்லாம் கேள்விக்குறி தான். அதெல்லாம் கேள்வி. கலைஞர் கருணாநிதி பேரில் ஒருத்தர் மூலம் ஒரு தகவல் தெரிஞ்சா இன்னும் 2-3 பேர்கிட்ட கேட்பாரு. அவர்களும் இதே செயல்பாடு நிகழ்வை இதே மாதிரி சொல்கிறார்கள் பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு தான் முடிவுக்கு வருவார். லேசில் முடிவுக்கு வந்துட மாட்டார். எல்லாரும் தரப்புலையும் கேட்பார். இன்னும் சொல்ல போனால் மாற்றுத் கட்சியினர் கூட கேட்ட சம்பவங்களும் உண்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இது சரி கரெக்டாக தப்பான்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ப அவரோட அடுத்த முடிவுகளை எடுப்பார். ஆனால் அந்த பயிற்சியை இவர் எடுத்துக்கொள்ளவில்லையா அல்லது என்ன காரணம்னு தெரியல. மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சரி எல்லாரையும் நம்புறாரா, எல்லாரும் கரெக்டாக தான் இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு ஏற்பட்டிருக்கா தெரியல. நமக்கு ஒரு குழப்பமாக தான் இருக்குது. அப்புறம் இந்த விஷயங்களை இனிமேலாவது இது மாதிரி சர்ச்சைகள் வரும்போது சர்ச்சைகளை சொல்பவர்கள் யாராக இருந்தாலும் அந்த சர்ச்சைகளுக்கு உண்டான காரணங்கள் என்னன்னு தேடி எப்பொருள் யார் வாய் கேட்பணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிற மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட முறையாவது செயல்படணும். தங்களை சார்ந்தவர் தனக்கு மனசுக்கு இதமான விஷயங்களை தான் சொல்கிறார்களா இல்லையா என்பதை அவர் புரிந்து கொண்டு இனங்காண வேண்டும். இல்ல அந்த விஷயத்த சொன்னாலும் அதுக்கான சொல்யூஷனை நோக்கி அவருடைய உத்தரவுகள் இருக்கா, நடக்குதான்னு ஒரு கேள்வி. சில இந்த பெண்கள் சம்பந்தமா வந்து கேக்குறாங்க. அதே அந்த உங்களோட வீடியோலயே இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான உங்க ஆட்சியில பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரிக்கிறதாக செய்திகள் வருதே அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்றாரு, அது இன்னும் உண்மைதான், ஆனா வந்து நாங்க எல்லாமே நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தானே இருக்கோம், யாரையும் வந்து இது பண்ணாம இல்லையே, எல்லாரும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றார். ஆனா வெறும் கைது நடவடிக்கை அப்படிங்கிறது இதுல வந்து போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதை தாண்டி வந்து அந்த கேள்வியோட மையம் வந்து காவல்துறை மீது இங்க இருக்க ஆட்சி மீது பயம் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்விதான் உள்ளமா. ஆனா அதுக்கு கூட அவர் வந்து பதில் சொல்லாம நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம்னு சொல்றாரு. இது அப்போ அவருக்கு புரியுதானே ஒரு கேள்வி இருக்கு. இல்ல அவருக்கு புரியுதான்னு இல்லை, பல தகவல்களை முழுமையாக அவருக்கு எடுத்து செல்கிறாளா, அவரை ஒரு இஷ்யூ பார்த்தாருன்னா ஏன்ப்பா அது வந்து ஏன் இதுவாச்சு, என்ன ஏன் இப்படி ஆச்சுன்ற ஒரு அசட்டிவாக கேட்கிறாரா இல்லையான்னு தெரியல. அவர் ஏன் இது கேட்கலாமல, அல்லது எல்லாமே நல்லா நமக்கு சுற்றி இருக்கிறவங்களாம் சரியாக தான் சொல்கிறாங்க அப்படின்னு அவர் முழுக்க நம்பிடுறாரு அப்படி தான் நினைக்கிறேன். கலைஞர் கருணாநிதி எப்படி கிடையாது, தனக்கு நெருக்கமானவர் கூட என்ன சொல்லுகிறார் பதில் சரியாக தப்பான்னு அனலைஸ் பண்ணுவார். சாதாரணமான உடனே நடவடிக்கை எடுக்க மாட்டேன். ஆனால் இவர் ஏன் அப்படி பண்ணுறாரு, கொஞ்சம் லீனியண்ட்டாக இருக்கார். அதாவது லீனியன்ஸுக்கு என்ன சொல்லுது, பரவாயில்ல எல்லோரையும் நம்புகிறார், எல்லாரையும் நம்புகிறாரோ என்ற ஒரு கவலை தான் எனக்கு ஏற்படுது. அப்படி இருக்கக்கூடாது ஒரு ஆட்சி தலைமையில் இருக்கிறவர். அதுதான் எனக்கு ஒரு கவலை. ஏனென்றால் இவர் கேட்டிருப்பார், இந்த மாதிரி புகார் வருதே, பாலியல் பிரச்சனைகள் வருதே, என்ன ஆச்சுன்னு சம்மந்தப்பட்டவர்கள் கேட்டிருப்பார். சம்மந்தப்பட்ட அமைச்சர் மற்றவர்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நடவடிக்கை தச்சு 2 பேரை அரெஸ்ட் பண்ணிச்சு இது அப்படின்னு சொன்னோடனே சரி நல்லா நடக்குது அப்படின்னு. இந்த
பள்ளிக்கூடத்தில் சரியான தலைமை ஆசிரியர் இல்லைன்னா பசங்க இது பண்ணுவாங்கல்ல, டாட்ச் பண்ணுவாங்க, புத்தகத்தை அப்படி வச்சுருப்பாங்க, உள்ளுக்குள்ளே அவன் தூங்குறானா இல்லையான்னு தெரியாது. அந்த மாதிரி இவர் நினச்சிப்பார் புக்கு படிக்கிறான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருப்பார். அந்த மாதிரியான ஒரு நிலையில் அவர் இருக்காரா? அவர் ஏன் அது உறுதியோடு இன்னும் களமிறங்கலைன்னு தெரியல எனக்கு. இதில் இன்னொரு இந்த மும்மொழி கொள்கை சம்மந்தமாக இப்போ வந்து ஒரு பெரிய சர்ச்சை வந்து போயிட்டு இருக்கு. அந்த சர்ச்சையில் வந்து இப்போது இருமொழி கொள்கை சரியா மும்மொழி கொள்கை சரியா அப்படிங்கிற அந்த விவாதம் தான் வந்து போயிட்டு இருக்கு. ஏற்கனவே இருக்கிறது இருமொழி கொள்கை, அது திமுகவுடைய பாலிசி, அதை வந்து அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்களே கொண்டு வராங்க. ப்ளஸ் திராவிட கட்சிகளோட பாலிசியும் இருமொழி கொள்கை தான். ஆனால் இப்போ வந்து மும்மொழி கொள்கை அப்படிங்கிற பாலிசியை வந்து தேசிய கல்விக் கொள்கை 2022 வந்து வலியுறுத்துது. அப்படிங்கிற போது அதை ஏன் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு தரப்பு, இருமொழி கொள்கை தான் வேணும், நீங்கள் இந்தியை கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு. இதில் உங்களுடைய பார்வை என்ன? இருமொழி கொள்கை சரியா மும்மொழி கொள்கை சரியா, இது இந்தி திணிப்பா? ஒரு மொழி கொள்கையும் தேவையில்லை அப்படின்றது என்னோட பொதுவான பார்வை. இந்த மும்மொழி கொள்கையை பற்றி ஒரு மிகப்பெரிய விளையாட்டை எல்லா தரப்பினர் விளையாடுகிறார்கள். உண்மை என்ன சொல்கிற வேற பல பேருக்கு தெரியாது. 67 நானும் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருந்தேன், கலைஞர் அண்ணாவோட ஆட்சி உருவாவதுக்கு முன்பு. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் எவ்வளோ கொழுந்து விட்டது. பக்தவச்சலம் முதலமைச்சராக இருந்தபோது நான் 6ஆம் வகுப்பு. நான் படித்த அரசு பள்ளியில் அப்போது காங்கிரஸ் ஆட்சி. இது வந்து உண்மை, இது இப்போ என்னுடைய தலைமுறை சேர்ந்தவர்களுக்கு தெரியும். நான் படித்த அரசு பள்ளி தமிழ் வழி கல்வியில் தான் படித்தேன். 9ஆம் வகுப்பிலேருந்து ஹிந்தி பாடம் உண்டு. ஏன்னா என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் நம்ம அது கூட விட்ட 8ஆம் கிளாஸோ 9ஆம் கிளாஸோ அது விட்டுருவோம். அந்த ஹிந்தி தாளை மாணவர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்களோ அந்த வரிகளை பார்த்து அப்படியே காப்பிடிச்சு எழுதினா கூட பாஸ் மார்க் உண்டு. அதாவது தமிழகத்தில் இருந்த அரசாங்கம் தெளிவாக சொல்கிற காங்கிரஸ் அரசாங்கம், இன்னும் தெளிவாக சொல்ல பக்தவச்சல் தலைமையிலான அரசாங்கத்தில் ஹிந்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க, சரி ஒரு நாம்கே வாஸ்து நடத்துவோம் அப்படின்னு தான் நடத்தியிருக்காங்க. ஹிந்தி கற்றுத்தரணுங்கிற நோக்கமோ திணித்தல் எதுவும் இல்லை. அப்போ அந்த கேள்வியை பார்த்து அந்த வரிகளை அப்படியே எழுதினாலே பாஸ் மார்க்குன்ற சும்மா அவங்களை சொல்கிறதுக்கு காமிக்கிறதுக்கு ஹிந்தி நடத்திட்டோன்ட்டு. இங்கே உண்மையாகவே அப்போதே இருமொழிகளைத்தான் உண்மையாக கற்றுக்கொண்டிருக்கிறார். நான் 6ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸில் எனக்கு ஆங்கிலம் கற்பிக்கப்பட்டது. அப்போலேருந்து ஆங்கிலத்தை படங்களை காமிச்சு ஆங்கிலம் கற்பித்தார்கள். ஏன் 1ஆம் கிளாஸ்லேருந்து தமிழ் தான் படிச்சுட்டு இருந்தேன், அது ஒரு பக்கம். ஸோ 8ஆம் கிளாஸ் நான் வரல, அதுக்குள்ளே வந்து ஆட்சி மாறிடுச்சு. அண்ணா அவர்கள் இருமொழி கொள்கை பிரகடனம் செய்து அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து விட்டார், முடிஞ்சு போச்சு. அதனால் எனக்கு ஹிந்தி படிப்பதற்கான வாய்ப்பே எனக்கு இல்லை. 8ஆம் வகுப்பு வருவதற்கு முன்பே நீக்கப்பட்டு விட்டது. ஸோ நான் கண்கூடாக பார்த்தது இதுதான். எங்கள் ஸ்கூலில் ஒரே ஒரு ஹிந்தி டீச்சர் இருந்தாங்க, அது விட்டுருவோம். நாம் இதை எதுக்கு சொல்கிறேன்னா தமிழகத்தில் இயல்பாகவே அந்த எண்ணம் இருக்கிறது. அப்போது அதற்கு பிறகும் ஹிந்தி படித்தவர்கள்லாம் உண்டு. இது ஒரு பக்கம் விட்டுரும். மும்மொழின்னு மத்திய அரசாங்கம் தேசிய கல்விக் கொள்கைகளை சொல்கிறது. அதை பொறுத்த என்னுடைய புரிதல் என்னென்னா, மும்மொழியில் 4 மொழி 7 மொழி 8 மொழி வேணா இருக்கலாம், ஆனால் அதுக்கு தேர்வு கிடையாது, மதிப்பெண் கிடையாது, படித்து கொண்டால் போதும் என்கிற ஒரு உத்தரவு கொண்டு வந்து வச்சுங்களேன், மாணவர்களுக்கு சுமையே இருக்காது. நான் சொன்ன மாதிரி 66 நடந்த அதே நிலைப்பாடு தான். சுகமாக இருப்பாங்க. ஆங்கிலம் தமிழ் ஹிந்தி இஷ்டம் தான் படிங்க, இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி. அது கூட தேர்வு கிடையாது. நீங்கள் கணிதம் இப்போ எஜுகேஷன் பாலிசியில் அப்படி தானே சொல்கிறாங்க. எனக்கு இப்போ இருக்க எஜுகேஷன் பாலிசியில் அதுதான் சொல்கிறாங்க. 2 மொழி வந்து உங்களுக்கு பாடத்தில் இருக்குது, 3ஆவது மொழி உங்களுக்கு ஆப்ஷனலு. அந்த 3ஆவது மொழிகளுக்கும் வந்து தேர்வு கிடையாது, கிரேடுக்குள்ளே வராது அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அப்போ தேர்வு வராத பட்சத்தில் எந்த மொழிகளுமே தேர்வு இல்லை என்ற நிலை இருந்தால் போரும். மொழி என்பது சார் கம்யூனிகேஷன். நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அரசியல் உலகத்தில் மொழி, ஜாதி, மதம் 3 மிகப்பெரிய சென்சிட்டிவ் இஷ்யூ. நான் டவுட்டே இல்லாமல் சொல்ல, கனடாவில் ஒரு மாகாணத்தில் ஃப்ரெஞ்சு மொழி தான் அதிகமாக பேசுவாங்க. அந்த மாகாணத்தில் ஃப்ரெஞ்சு தான் ஆட்சி மொழி. மொத்த கனடாவில் ஆங்கிலம் தான் ஆட்சி மொழி 1. ஆக மொழிக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. அயர்லாந்து இஷ்யூ, இங்கிலாந்து இஷ்யூவில் அது இருக்குது, அது 2வது. ஃப்ரான்ஸில் ஆங்கிலத்தை வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. நான் 2 முறை ஃப்ரான்ஸ் சென்றிருக்கிறேன். அங்கே தமிழை பேசி என்னால் பல காரியங்கள் செய்ய முடிந்தது. ஏனென்றால் ஈழத்தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் குடியிருப்பு பெரிய குடியிருப்பாக இருந்து
பாரிஸ் 1 என்ற இடத்துல அது ஒன்று. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் மத ரீதியாக பிரிந்தது. ஆனால் பாகிஸ்தான் மொழி ரீதியாக உடைந்தது. அதனால்தான் தாய்மொழி தினம் நாளைக்கு பிப்ரவரி 21 தாய்மொழி தினம். ஆக இலங்கையில் இனப்பிரச்சனை வந்தது காரணம் மொழி தான். தரப்படுத்துதல்ங்கிற பேரில் சிங்களத்து மொழிக்கு முக்கியத்துவம் தமிழுக்கு இல்லை. இதெல்லாம் மொழி ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. இந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்குது. ஆகையினால மொழியை கையாண்டால் பிரச்சனைகளை ஈஸியாக கையாளலாம். அதுக்கு அடுத்தது ஜாதியில் சில சிக்கல்கள் வரும். அதை அடுத்து மதம், அதில் இன்னும் பிற சட்ட சிக்கல்கள் ஏற்படும். அதனால் ஈஸியாக கையாள வேண்டிய இஷ்யூ மொழி. அதை தான் கையாளுகிறாள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் மொழி விஷயத்தில் மத்திய அரசோ மாநில அரசோ ஒன்றிய அரசோ எந்த அரசுமே அதிகமாக அக்கறை காட்டக்கூடாது என்பது என்னுடைய எண்ணம். இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒரு மனிதன் தன் தாய்மொழியில் பேசும்போது இன்னொருவன் அவனுக்கு பரிச்சயமான மொழியில் புரிந்து கொள்வதற்கான தொழில்நுட்பம் வெகு வேகமாக வளர்ந்து விட்டது. இதே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னார்? அவர் இந்தியில் பேசினா கூட ஏஐ மூலமாக, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு மூலமாக அவருடைய மொழியை தமிழில் நீங்கள் கேட்கலாம் என்று சென்னையிலேயோ தமிழ்நாட்டில் நடந்த ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில் தேர்தல் சமயத்தில், மக்களவை தேர்தல் சமயத்தில் தான் சொன்னார், அறிவித்தார். இன்னமும் இருக்குது. நரேந்திர மோடி ஸ்பீச்சஸ் எல்லாம் எடுத்து தமிழ்னு ஆப்ஷன் போட்டிங்களாம் வரும். ஒன்று, நாடாளு மக்களவையில் இதுவரையில் எந்த அரசுமே செய்யலை. இவர்கள் சொல்லுகிற இந்தியா கூட்டணியில் இடம்பெற்ற கட்சி கூட செய்யலை. மக்களவை நிகழ்வுகளை உடனுக்குடன் ஒளிபரப்புகிற சன்சார் தொலைக்காட்சியில் உங்கள் மொழி உங்களுக்கு புரிகிற மொழியில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்களா, அந்த சைட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த மொழியில் கேட்கலாம். ஆக தர்மேந்திர பிரதான், ஓம் பிர்லா ஹிந்தியில் பேசுவார், தர்மேந்திர பிரதான் இந்தியில் பேசுவார், நரேந்திர மோடி இந்தியில் பேசுவார், நீங்கள் தமிழில் கேட்கலாம் அவர்கள் உரையை. இந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து விட்டது ஒன்று. அப்புறம் சில இன்றைய தொழில்நுட்பத்தில் மொபைல்லையே வெளிநாட்டில் ஆங்கிலமே சிறிதும் பயன்படுத்தப்படாத ஒரு நாட்டுக்கு நீங்கள் சென்றால் கூட மொபைலில் ஒரு பர்டிகுலர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா கைபேசியினுடைய கேமரா வழியாக பார்த்தால் உங்கள் மொழியில் அந்த குறிப்பிட்ட மொழிக்கான சின்ன நுட்பங்களை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த மொழி என்னவா இருக்கோ தெரியாது. ஆனால் நீங்கள் கேமரா வழியாக உங்கள் மொழியில் படித்துக் கொள்ளலாம். இது இப்போ வந்தாச்சு, ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பே அது நடைமுறைக்கு வந்துடுச்சு. இல்லை, அதில் ஒரு சின்ன மாற்று கருத்து என்னென்னா, தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, நம்ம எதுக்கு ஒரு மொழி அப்படிங்கிறது சென்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ அந்த தொழில்நுட்பத்தை அவன் படிக்கணும், அந்த குழந்தை படிக்கணும்னா கூட அவங்களுக்கு ஒரு மொழி தேவையில்லையா? ஸோ ஏதாவது ஒரு மொழி, அது இப்போ ஆங்கிலம், அப்புறம் தமிழ், இல்லைனா ஏதோ ஒரு 3வது மொழி அப்படிங்கிறது வைக்கிறம்போது அவங்க அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அந்த டிராஃப்டில் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குன்னா, இந்தியாவில் மட்டும் 250 மொழி இருந்தது, அது எல்லாமே காலப்போக்கில் அழிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனோட 5th ஸ்கெடியூல் இருக்கிற மாதிரி 22 மொழிகள் இருக்குது. ஸோ அதை நம்ம பேணி பாதுகாக்க தான் 5ஆம் வகுப்பு வரை கட்டாய தாய்மொழி அப்படின்ட்டு நம்ம உள்ள சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த குழந்தைகள் 12 மொழி வரைக்கும் கற்றுக்கக்கூடிய அவங்க ஆற்றல் அவங்களுடைய மூளைக்கு இருக்கும் அப்படின்னு ஆய்வையும் குறிப்பிட்டு நாங்கள் 3 மொழி ப்ரப்போஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுதான். ஸோ அதில் நம்ம எப்படி இது தப்பு இல்லை, அதில் அவங்க தாய்மொழி வழியாக கற்றுக்கொள்வது மனத்தில் படிவதற்காக தாய்மொழி மட்டும் தேவையில்லை. இன்னும் சொல்கிறோம், ஆங்கிலம் நிச்சயமாக தேவை. இப்போது ஆங்கிலம் என்பது கூட ஆங்கிலேயர்களின் மொழி அல்ல, உலக மொழி. ஒரு ஆங்கில பேராசிரியர் சொன்னதாக மூத்த அரசியல் தலைவர் பண்டுட்டி ராமச்சந்திரன் ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கார். இங்கிலீஷ் இஸ் நோ மோர் எ லாங்குவேஜ் ஆஃப் பிரிட்டிஷ், இட் இஸ் அ யூனிவர்சல் லாங்குவேஜ் அப்படின்னு அவர் சொன்னதாக இவர் மேற்கோள் காட்டியிருக்கார். ஆக ஆங்கிலம் இப்போது ஆங்கிலேயருடைய மொழியாக அல்லாமல் ஆங்கிலேயர்கள் மட்டும் சொந்தம் கொண்டாடுகிற மொழி அல்ல. ஏனென்றால் அது ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இப்போது அது டெக்னாலஜிக்கு ஏற்ப அந்த மொழியே ஃப்ளெக்சிபிள் ஆகிடுச்சு. இப்போ வாட்ஸ்அப்பில் அந்த மொழியே வேறு வடிவமெல்லாம் பெற்று, சுருக்கமான வடிவங்கள்லாம் பெற்று. நான் அந்த விவாதத்துக்கு போகலை. ஆங்கிலம் தெரிஞ்சால் போகிறோம், எல்லா நுட்பங்களும் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாங்கிறது ஒன்று. தாய் வழி மொழி கல்வி புரிந்து கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும், இது 2த்தை தவிர 3வது மொழி என்பது ஆப்ஷனல் தானே. ஆகையினால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிர்பந்தம் செய்வதோ அதுதான் தேர்ச்சிக்கான அடிப்படை என்று சொல்வதோ தேவையில்லை. தமிழ் ஆங்கிலம் கூட தேவையில்லைங்கிற நினைக்கிறேன். தமிழ் மொழி கற்பது வேற, தமிழ் வழியாக கற்பது வேற. தமிழ் வழியாக கற்பது கட்டாயம். அதுக்கு ஒரு டேட்டா சொல்றாங்க. ACER அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பள்ளிகளை ஒரு ஆய்வு செய்தப்போ
தமிழகத்துல கிட்டத்தட்ட வந்து 10ல் 6 மாணவர்களுக்கு 3ஆம் வகுப்பு இதை கூட வந்து 8ஆம் வகுப்பு மாணவனால படிக்க முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ இங்க வரக்கூடிய மாணவர்கள் இப்ப இந்த 2K சோகால் 2K கிட்ஸ் நம்ம அழைக்கக்கூடிய யாருக்குமே ஒழுங்கா வந்து படிக்க தெரியல, தமிழை படிக்க தெரியல, பிழை இல்லாம எழுத தெரியல, எங்க ரெட்டை சொல்லி வரும், எங்க 3 சொல்லி வரும்னு தெரியல, எது ஒற்றை கொம்பு ரெட்டை கொம்புன்னு எதுவுமே தெரியல அப்படிங்கிற ஒரு கற்றல் குறைபாடு வந்து இருக்குங்கிறது இந்த ஆய்வில் வந்திருக்கு. அப்பனா நம்ம இதை செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கே. அது இந்த கற்றல் குறைபாடு மொழியை வந்து இன்றைக்கும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் 2 சுழி 3 சுழின்னு சொல்லிட்டீங்க. இயல்பாக அதை எப்படி சொல்லணும்னா டன்னகரனா ரன்னகரனா என்று சொல்லணும். அந்த மாதிரி புரிதலோடு நடத்துகிற ஆசிரியர்கள் இல்லை. தமிழின் மீதான ஆர்வத்தை மாணவர்கள் மத்தியில் தூண்ட இன்றைய அரசியல்வாதிகள் தவறிவிட்டார்கள். மிகப்பெரிய குற்றத்தை இழைத்திருக்கிறார்கள். குற்றவாளிகள் வந்து இன்றைய அரசியல்வாதிகள் தான். மொழியின் மீது அக்கறை காட்டாதவர்கள். அரசியல்வாதிகளோட போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா தமிழ் தப்பாக தான் இருக்குது. இது இன்டர்நெட்டில் பல ஆண்டுகளாக இருக்குது. அரசியல்வாதிகள் நடத்துகிற அளிக்கிற விளம்பரங்கள் நாளேடுகள் வருது ஏகப்பட்ட எழுத்துப்பிழைகள். ஆக இவர்கள் தான் குற்றவாளிகள். தாய்மொழியான தமிழை சிதைக்கிற அரசியல்வாதிகள் குற்றவாளிகள் என்று நான் சொல்கிறேன். மொழியை வளர்க்க வேணும். அப்படி வளர்க்குறோம். மொழியில் புதிய புதிய கருத்துக்கள் கொண்டு வரணும், புதிய புதிய கண்டுபிடிகள் வரணும். அதெல்லாம் பண்ணாமல் மொழிப்போர் நடத்திட்டு போராட்டம் நடத்துகிறவங்களுக்கே எத்தனை பேருக்கு தமிழ் இலக்கிய தெரியும்? தமிழ் 4 திருக்குறளுக்கு ஒழுங்காக சொல்லுவாங்களா? கிடையாது. நம்ம அந்த விவாதத்துக்கு போக விரும்பலை. முதல்ல தொழில்நுட்பம் சார்ந்ததாக இந்த உலகம் மாறி வரும்போது நீங்கள் மத்திய அரசை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. தானாக இங்கே தொழில்நுட்பத்தை ஒழுங்காக கடைப்பிடிச்சுன்னா அதுதான் வரப்போகுது நாளைக்கு. ஏன்னா எல்லா மாணவர்கள் கையிலும் கைபேசி இருக்குது. நீங்கள் ரொம்ப டெக்னிக்கலாக கற்க வேண்டிய அவசியமெல்லாம் இப்போ இல்லை. கொஞ்சம் கற்றாலே கணினி உள்பட கொஞ்சம் கற்றாலே கணினி மற்றதெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்து போச்சு. எனக்கு ஒன்றுமே தெரியும். நான் தமிழ் கம்ப்யூட்டர் படிக்கல. ஆனால் கம்ப்யூட்டரில் ஓரளவேனும் பயிற்சி பெற முடியுது என்றால் என்னுடைய ஆர்வம். இதே ஆர்வத்தை மாணவர்கள் மத்தியில் கற்றுக்கொள்ள வேண்டும், எதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டாமல் வெறும் தேர்ச்சி மதிப்பெண் இதில் மட்டும் குறியோடு நடத்தினால் தமிழும் எந்த அறிவுமே வளராது. நீங்கள் சொன்னீங்கல்ல மொழி பற்றி ஆய்வுகள் கூறுகிறது. இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு லட்சக்கணக்கான மாணவர்கள்கிட்ட இன்ஜினியரிங் சம்மந்தமான கேள்வி கேட்டுக்க தெரியாது. அவங்க தேர்ச்சி பெறுவதில் மட்டும்தான் குறியாக இருக்காங்க. இதுதான் கோளாறுகள். இதுக்கெல்லாம் காரணம் இன்றைய அரசியல்வாதிகள். அவர்கள் தான் இது கல்வி தொடர்பான விஷயங்களில் குற்றவாளிகள். ஆக மொழியை பிரச்சனையாக்காதீங்க, மொழியை விட்டுடுங்க. அது மட்டும் போட்டு அது தன்னைத்தானே காப்பாற்றிக்கும். நீங்கள் ஒன்றும் காப்பாற்ற விட்டால் 3000-4000 வருஷமாக எத்தனையோ படையெடுப்புகளும் தாக்குதலும் மொழி ஆதிக்கத்தின் மீறி இந்த தமிழ் மொழி வளர்கிறது தான் அதுக்கு தெரியும், அந்த மொழிக்கு தெரியும். எந்த மொழியும் சரி, நான் எந்த மொழியும் உயர்ந்தது தாழ்ந்து அப்படின்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் அதை வளர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபாடுங்கள். அப்படி தான் நம்ம கேட்டுருக்கோம். இன்றைய தொழில்நுட்ப உலகத்தில் இதெல்லாம் வேறு. மத்திய அரசாங்கமும் தேவையில்லாமல் 3 மொழி 4 மொழி இதெல்லாம் தேவையில்லை. மொழிகளை காப்பாற்றுவதற்கு ஏகப்பட்ட இன்றைய நவீன யுகத்தில் பல வழிகள் இருக்கின்றன. அதை கடைப்பிடிச்சாலே போதும். பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள்லாம் படித்தாதான் மொழிகள் வளரணும் அப்படி ஒன்றும் மெனக்கட தேவையில்லை. ஒழுங்காக மாணவர்களுக்கு அறிவியல், பொருளாதாரம், தொழில்நுட்பம் இதில் வந்து கவனம் செலுத்தி அதில் ஆர்வம் தூண்டி அதில் கற்றுக்கொள்ள, கண்டுபிடிக்க, அது மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்தலாம். தேசிய கல்விக் கொள்கையில் குறைபாடுகளில் நான் பெரிய அளவு இல்லை, ஒரு சில குறைகள் இருந்தாலும். ஆனால் ஆய்வுக்கு இந்த மத்திய அரசுக்கு என்ன செஞ்சுருக்கு? ஆய்வு கூட நிதியமைச்சர் கல்வித்துறையில் ஒதுக்கினது குறைவாக தான் இருக்குது. நீங்கள் அதில் செய்யுங்க. புதுசாக என்ன கண்டுபிடிச்சாலும் என்கரேஜ் பண்ணுறதுன்னு வைங்க. அது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். அதுதான் நம்ம கவலையை தவிர. ஆனால் எல்லாரும் திட்டமிட்டு மத்திய அரசோ மாநில அரசோ, மத்தியில் ஆளுகிற கட்சியோ மாநிலத்தை ஆளுகிற கட்சியோ இதை வைத்துக்கொண்டு அரசியல் நடத்துவதிலே வல்லவர்களாக இருக்கிறார். அதுதான் கவலையாக இருக்குது. இதெல்லாம் விளையாடு இது வந்து நாளை எதிர்காலத்தை பாதிக்கும் என்று நான் அச்சத்தை கவலை தெரிவிக்கிறேன். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஆதன் தொலைக்காட்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றி.